படம் எடுத்துட்டாரு. ஆனால் ஔவையாரை பத்தி அதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சு. அந்த காலத்துல கே.வி. சுந்தராம்பாளுக்கு 1,00,000 ரூபாய் எப்போ 1950 என்னவோ ஞாபகம் வச்சு. அப்போ 1,00,000 ரூபாய்னா இப்படி 2 வீடு கட்டிவிடலாம். இந்த அரண்மனை மாதிரி 2 அரண்மனை கட்டிவிடலாம். சரி, ஔவையார் மேல பாரு. சிவபெருமானுடைய திருவோலக்கம் முதல்ல போறது தமிழ். ஔவையார் போன உடனே ஔவையாரே வந்து உட்காருன்னாரா சிவபெருமான். உட்கார்ந்தான். 2வது யாரு போகணும்? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் உள்ள போனார். சுந்தரா வந்தியா, பெருமானே 18 ஆண்டுகள் உங்களை விட்டு பிரிந்திருந்தேன், இப்பொழுது திருவடியை தேடிக்கொண்டு வந்து விட்டேன். என் பின்னால் சேரமான் பெருமாள் வருகிறார், உங்கள் உத்தரவு வேண்டும், வர சொல். சேரமான் பெருமாள் உள்ள வந்தாராம். சிவபெருமான் கேட்டாராம், நாம் அழைக்காமல் ஏன் வந்தார்? அவர் சொன்னாராம், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவடிகளை பிடித்துக் கொண்டேன், திருவருள் என்னை இங்கே கொண்டு வந்து சேர்த்து விட்டது. அம்மா, நான் சொல்றது புரியுதா புரியலையா? அடியார பிடிச்சுக்கிட்டா ஆண்டவன் வந்துருவான். இந்த ஒருத்தன் மாட்டை இழுத்துக்கிட்டு போறான். இந்த மதகுபத்தி ரோடு, மெயின் ரோடு இருக்குல்ல, மெயின் ரோட்ல மாடு திருப்பத்தூர் பக்கம் இழுக்குது, இவன் சிவகங்கை பக்கம் இழுக்கிறான். இவன் இழுப்பு சிவகங்கையை நோக்கி, மாடு இழுக்கிறது திருப்பத்தூரை நோக்கி. நம்ம மெயின் ரோட்ல 2 இழுக்குது. தக்கப்பா, ஒரு பெரிய மனுஷன் வந்தார். என்னப்பா, எங்க போகணும்? எங்க போகணும்? நான் சிவகங்கை பக்கம் போகணும். மாடு அந்த பக்கம் இழுக்கு. அவ்வளவுதானே. கண்ணுக்குட்டிய எங்கே இருக்கிறார்? குடிச்சுட்டார். கைத்த விடு விட்டார். மாடு ஓடுச்சு எதிர் பக்கம். நான் அப்பவே சொன்னேன், நான் இந்த பக்கம் தான் போகணும். மாடு எதிர்த்து ஓடுது. பேசாம ஓடுன மாடு திரும்பி பார்த்தது, கண்ணுக்குட்டியை காணோம். நம்ம ஆடு கண்ணுக்குட்டியை தூக்கிட்டு எந்த பக்கம் போகணுமோ அந்த பக்கத்துக்கு போறாரு. மாடு பார்த்தது, திரும்பி பின்னாலே வருமா, விட்டுட்டு போகணும். கண்ணுக்குட்டிக்கு பின்னாலே பசுமாடு வருவது போலே அடியார்களுக்கு பின்னாலே ஆண்டவன் வருவார். அடியார்களை பிடித்துக் கொண்டால் ஆண்டவனை பிடித்துக் கொள்ளலாம். சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பிடித்துக் கொண்டேன், நான் கைலையை நோக்கி வந்து விட்டேன். சேரமான் பெருமாள் கும்பிட்டார். சிவபெருமானே, என்ன? நான் உங்கள் மீது ஒரு நூல் பாடி இருக்கிறேன். கெட்டிக்காரர் அதையும் தூக்கிட்டு போயிருக்காரு. என்ன நூல்? திருக்கைலாய ஞான உலா. எங்க பாடு? சிவபெருமான் முன்னாலே, ஔவையார் முன்னாலே, சுந்தரர் முன்னாலே, ஐயப்ப சாமி முன்னாலே எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஔவையார் பார்த்து கேட்க நம்முடைய சேரமான் பெருமாள் அந்த நூலை அரங்கேற்றினார். திரும்பினார் சிவபெருமான். சுந்தரா, நீ ஏதோ 10 பாட்டு பாடிக்கிட்டே வந்தியே. ஆமா, தானனை முன்படைத்தான் அதறிந்து தன் பொன்னடிக்கே, நான் என பாடலந்தோ நாயினேனை பொருட்படுத்து, வானவர் வந்ததிர் கொள்ள மத்த யானை அருள் புரிந்தேன், ஊனுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே. ஊனையும் உடம்பையும் வேறாக்கி என்னை கொண்டு வந்துட்டான். நொடித்தான் மலையினா கைலாச மலை. இந்த பாட்டு இருக்கா? இந்த அருக்கு ஏற்ற கொண்டா. சேரமான் பெருமாளே, அந்த பாட்டு இந்த அருக்கு ஏற்ற கொடு. சிவபெருமான் வாங்கினாரா? ஐயப்ப சாமி, ஐயப்பன் பக்கத்துல வந்தார். என்ன செய்யணும்? இந்த 2 பாட்டையும் எடுத்துக்கோ. இங்க கைலாசம், இந்த பூதங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, இது தமிழ்நாட்டுக்கு தான் தெரியும். இந்த நூலை நீ எடுத்துக்கொண்டு போய் திருச்சிக்கு பக்கத்திலே திருப்பட்டூரிலே கொடுத்து விடு. திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்துல திருப்பட்டூர்னு ஒரு ஊர் இருக்கு, தெரியுமா அண்ணன்? தெரியுமில்ல? அதுக்கு இப்ப என்னமோ பேர் சொல்றாங்க, பிரம்மாவுடைய ஊரு. பிரம்மாவுக்கு சிலை இருக்கு. எல்லாரும் ஜாதகத்தை கொண்டு அங்க வச்சு பிரம்மாவை கும்பிட்டு, ஐயா சாமி இந்த ஜாதகத்தை கொஞ்சம் திருத்தி கொடுங்கிறாங்க. திருப்பட்டூர் ஐயப்ப சாமி அங்க போய் இந்த நூலை வெளியிட்டார். இப்ப நான் கதையை பத்தான் தொடங்குறேன். அந்த முதல்ல போனது யாரு? ஔவையார். சிவபெருமான் ஔவையார பாக்குறாரு. பாட்டி, நீ எப்படி எல்லாருக்கும் முன்னால வந்த? அவருக்கு தெரியாதா? நமக்காக கேட்கிறாரு. பாட்டி என்ன சொல்ற தெரியுமா? சிவபெருமான்
திருக்கோவிலூரிலே நான் வழிபாடு செய்தேன். திருக்கோவிலூர் எங்கே இருக்கு? திருவண்ணாமலைக்கு பக்கத்திலே இருக்கு. திருவண்ணாமலையிலிருந்து ஒரு 40-50 கிலோமீட்டர் திருக்கோவிலூர். திருக்கோயிலூருக்கு என்ன பெருமை தெரியுமா? அட்ட வீரட்ட தலங்களில் அதுவும் ஒன்று. சிவபெருமானுடைய வீரத்தை காட்டிய திருத்தலங்களில் அதுவும் ஒன்று. இரண்டாவது, ஆழ்வார்கள் முதலில் மங்களாசாசனம் செய்த ஊர் திருக்கோவிலூர். முதல் ஆழ்வார்கள் 3 பேர் கூடி முதல்ல பாட்டு பாடினாங்களே, அது திருக்கோவிலூர். இந்த நம்ம 63 நாயன்மார்களில் மெய்ப்பொருள் நாயனார் வாழ்ந்தது திருக்கோவிலூர். ஞானானந்த சுவாமிகள் பெரிய திருமணம் அமைத்து எல்லோருக்கும் ஞானத்தை வாரி வழங்கியது திருக்கோவிலூர். ரகோத்தம சுவாமிகள் விருந்தாவனம் இருப்பது திருக்கோவிலூர். கபிலர் கடைசியாக சென்று வடக்கிருந்து உயிர் நீத்த ஊர் திருக்கோவிலூர். நான் வருஷத்துக்கு ஒரு தடவை திருக்கோவிலூருக்கு போறேன், கபிலர் விழாவுக்காக. இவ்வளதையும் சுற்றி பார்த்துட்டு வந்துடுவேன். திருக்கோவிலூரிலே சிவபெருமான் சன்னதி. நம்ம அப்பையார் சிவபெருமானை கும்பிடுகிறார். முன்னால ஒரு பெரிய பிள்ளையார். பிள்ளையாருக்கு பூஜை பண்ணித்தான் உள்ள போகலாம். அப்பையார் பிள்ளையார் பூஜைய ஆரம்பிக்கிறார். அன்னைக்கு ஆடி சுவாதி. அப்பையாருக்கு தெரிஞ்சு போச்சு, இன்னைக்கு ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரம், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கைலாசத்துக்கு போறார். என்ன தோணுது? நம்மளும் போயிடுவோம், போதும் இந்த வாழ்க்கை போதும். பூஜை மணிக வேகமா அடிச்சான். நம்ம ஆபீஸுக்கு டைம் ஆனா சிவபெருமானுக்கு வேகமா பூஜையை முடிக்கிறோம் பாருங்க. பிள்ளையார் கேட்டாரு, என்ன பாட்டி, என்ன அவசரம்? இல்ல, இன்னைக்கு ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரம், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கைலாசத்துக்கு போற, நானும் போகலான்னு நினைச்சேன். அதான் கவலைப்பட. மெதுவா அடி, மெதுவா பாடு, நான் வந்து சேர்க்கிறேன். அப்பதான் பாட்ட ஆரம்பிச்சா, சீத கலவ செந்தாமரைக்கும் பாதச்சிலம்பு பலை செய்வாட. பிள்ளையார் கொண்டே முதல்ல நிறுத்திவிட்டாரு. இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம்? மொத்தம் எத்தனை வரி சொல்லுங்க, கூட சேர்ந்து சொன்னீங்கல்ல. விநாயகர் எத்தனை வரி? அதெல்லாம் யாரு சார் எழுதிக்கிட்டு இருக்கா? 72 வரி. நம்ம சிவபுராணம் படிக்கிறவங்கள ஆச்சு. எத்தனை வரி? 95 வரி. விநாயகர் ரகவல் எத்தனை வரி? 72 வரி. 72 வரிக்கும் விளக்கம் இந்த நூல்ல இருக்கு. போற போது வாடி வாங்குறீங்களோ இல்லையோ, இந்த நூலை வாங்கிட்டு போயிடுங்க. புரியுதா? இதுல விநாயகர் ரகவலுக்கு விளக்கம் இருக்கு. புகஸ்ரீ ரசபதி என்பவர் 1940 எழுதியது. அது இன்றைக்கு நம்முடைய இளங்கோ என்ற ராமசாமி செட்டியார், சாலா என்ற வள்ளியம்மை ஆட்சி அவர்களுடைய அந்த 63வது நிறைவு விழாவின் நினைவாக வெளியிடப்படுகிறது. இப்ப நான் விநாயகர் ரகவலுக்கு 72 வரைக்கும் விளக்கம் சொல்ல மாட்டேன். சொன்னா அவளுக்கு 80 வந்துடும். ஒரு 10 வரி 12 வரி சில செய்திகள். இன்னும் கேட்கிறவங்க தூங்கிடக்கூடாது பாருங்க. இப்ப தூங்காம இருக்கிறதுக்கு தூங்குறதுக்கு சேர்த்து ஒரு செய்தி சொல்ல பாருங்க. இந்த விநாயகர் ரகவல் மொத்தமா என்ன சொல்லுது அது சொன்னா போதும் இல்ல. ஒரு ஜிஸ்ட். இந்த பாருங்க, இந்த உடம்பு இருக்கு. இந்த உடம்புல 6 புள்ளி முக்கியம். 6 ஆதாரம். முதல் ஆதாரம் மூலாதாரம். மூலாதாரம்னா என்ன? நம்ம சொந்த கதை எங்கெல்லாம் இருக்கா? மூலாதாரம்னா எது? மலம் போற பாதைக்கு 1/2 இன்ச்சு மேலே, ஜலம் போற பாதைக்கு 1/2 இன்ச்சு கீழே. அந்த இடத்துக்கு மூலாதாரம். அதுக்கு கீழே காலு, மேல உடம்பு. இந்த அப்பா உடம்புல இருந்து அம்மா உடம்புல ஆஞ்சிட்டு பாருங்க, அது கீழையும் மேலையுமா வளர்ந்து. அது எங்க இருக்கு? மூலாதாரத்துல தான் இருக்கு. வேண்டாம், இது வேண்டாம். சிவபெருமான் தான் தண்ணீர். மூலாதாரம்னு அந்த இடத்துக்கு பேரு. புரியுதா? தரையில சூட்டுல உட்கார்ந்தா எங்க தாயார் சொல்லுவாங்க, அங்க உட்காராத, சூடு தாக்கிடும். மூலாதாரத்தை சூடு தாக்கினா உச்சந்தலைக்கு ஏறும், தலைவலிக்கு. உட்காரக்கூடாது. மூலாதாரமா? அதுக்கு மேல வாங்க. இது விநாயகர் ரகவலுக்கு ஒரு சுருக்கம். அதுக்கு மேல இந்த ஜலம் போற பாதை. ஜலம் போற பாதைக்கு நேர் பின்னால முதுகு தண்டுல உள்ள புள்ளி.
மனுஷனுக்கு தான் முதுகுத்தண்டு நேர இருக்கும். முதுகுத்தண்டு இல்லைன்னா பலன்னு விழுந்துருவாங்க. சில பேரை கேட்கறான், ஏண்டா முதுகெலும்பு இருக்கா உனக்குன்னு. உறுதியான ஆளை எப்படி கேட்பான்? முதுகெலும்பு உள்ளவனும்போம். இந்த முதுகெலும்பு இருக்கு, அதுலதான் இந்த புள்ளி போறான். கீழே உள்ள ஒளி என்ன? மூலாதாரம். அதுக்கு மேல ஜலம்போட பாதைக்கு நேர முதுகுத்தண்டில உள்ள புள்ளி சுவாதிஷ்டானம். அடுத்து கொப்பூர். கொப்பூருக்கு நேர முதுகுத்தண்டில உள்ள புள்ளி அநாகதம். எப்படி? மூலாதாரம், மன்னிக்கணும், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம். கொப்பூருக்கு நேர உள்ள புள்ளிக்கு என்ன பேரு? மணிபூரகம். அதுக்கு மேல வாங்க, இந்த பார்ட் திக் திக்குன்னு அடிச்சுக்குது, அதுக்கு நேர உள்ள புள்ளி, அதுக்கு பேரு தான் அநாகதம். அதுவும் தாண்டி வந்தா இந்த தொண்டைக்குழி, இந்த ருத்ராட்சம் இருக்கே, இந்த இடத்துல படணும். ருத்ராட்சம் இந்த இடத்துல பட்டு தண்ணியில குளிச்சு அந்த தண்ணி உடம்புல பட்டா இந்த கழுத்துக்கு மேற்பட்ட பகுதி பூரா ஆக்டிவா இருக்கும். எல்லாம் இங்கதானே இருக்கு, மூளையே இங்கதானையா இருக்கு, எல்லாம் கண்ட்ரோல் பூரா அங்கதான். இந்த மைண்ட் ஒண்ணுதான் எனக்குள்ள. இந்த இடத்துக்கு என்ன பேரு? விசுத்தி. திரும்ப சொல்றேன், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி. அண்ணாக்கும் உள்நாக்கும் சேர்ற இடம். இதையும் தாண்டி மேல வாங்க, இந்த பூர்வ மத்திய ஸ்தானம், நான் குங்குமப்பட்டு வச்சிருக்கிற இடம். 2 புருவத்துக்கு நடுவிலே, நெற்றிக்கு நேரே புருவத்திடைவெளி, உற்றுற்று பார்க்க உணர்வுறும் மந்திரம். இந்த பூர்வ மத்திய ஸ்தானம் இருக்கு, முக்கியமான இடம். திருமூலர் திருமந்திரம் ஔவையார் சொல்றது போற அதத்தான். ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருக்கு, ஒருத்தன் மெஸ்மரிசம் பண்ற பய வர்றான். மெஸ்மரிசம்னா தெரியுமா? கான்சென்ட்ரேட்டிங் பவர்னால நம்ம நினைக்கிறத அந்த பொண்ணை நினைக்க வச்சு இழுத்துக்கிட்டு போயிடுறான். இந்த பொண்ணு உட்கார்ந்து இருக்கு, இவன் அந்த பொண்ணே பார்க்கறான், பூர்வ மத்திய ஸ்தானத்தை தான் பார்ப்பான், வேற எதையும் பார்க்க மாட்டான். எல்லா பார்வையும் அடங்கிடும், இதை மட்டும் பார்த்துக்கிட்டே இருப்பானா, இவன் நினைக்கிறதே அந்த பொண்ணு செய்யும். அதுக்காகத்தான் நம்ம ஆள் என்ன பண்ணனா, குங்குமத்தை இங்க வச்சேன். இந்த குங்குமத்தை வச்சாச்சுன்னா அவன் பார்வை உள்ள போக முடியாது. குங்குமம் இந்த இடத்துல வச்சா பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இங்க வச்சா அழகுக்கு வச்சிருக்குன்னு அர்த்தம். இங்க வச்சா பாதுகாப்புக்கு வச்சிருக்குன்னு அர்த்தம். தாலியில வச்சா வீட்டுக்காரர் நல்லா இருப்பாருன்னு அர்த்தம். கண்ணதாசன் அழகா சொல்லுவார், ஆட்சி தாலியில குங்குமம் வச்சுக்கிட்டே இருக்கு, செட்டியாரு சீட்டாட்டத்துல ஜெயிச்சுக்கிட்டே இருக்காரு. இந்த தாலியில வச்சா என்ன அர்த்தம்? அவர் நெத்தியில வைக்கிறதா அர்த்தம். இந்த இடத்துக்கு என்ன பேரு? ஆக்ஞாஸ்தானம். முக்கியமான இடம். பொட்டு இங்க வச்சா எவனும் நம்மளை ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப எத்தனை ஆச்சு? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை. இது ஆக்ஞை. ஆராய்ச்சா? இதுக்கும் மேலே இந்த உச்சந்தலை. இந்த குழந்தை பிறந்த உடனே உச்சந்தலையை பார்த்திருக்கீங்களா? நெடுநெடுன்னு இருக்காது. அதுக்கு பேரு பிரமரந்திர ஸ்தானம். அதுக்கும் மேலே 12 அங்குலம் துவாதசாந்த தலம். துவான்னா 2, தசம்னா 10. இதுக்கு மேலே 12 அங்குலம். நம்ம உடம்பு திரும்ப திருப்பறேன். மூலாதாரத்துக்கு கடவுள் விநாயகர், சுவாதிஷ்டானத்துக்கு கடவுள் பிரம்மா, மணிபூரகத்துக்கு கடவுள் திருமால், அநாகதத்துக்கு கடவுள் ருத்ரமூர்த்தி மகேஸ்வரன். ருத்ரமூர்த்தி இங்கே அப்படியே வச்சுங்க, அப்பதான் பேரு புரியும். ருத்ரமூர்த்தி இங்க, அதுக்கு மேல மகேஸ்வரன், இங்கே சதாசிவம். சதாசிவத்தை நினை, சதாசிவத்தை நினை. இந்த இடம் கண்ட்ரோல் ஆகும். புரியுதா? உடம்புல 6 ஆதாரம். இன்னொன்னு சொல்றேன், மூலாதாரம் எந்த ஊரு? திருவாரூர். திருவாரூர்ல சாமிக்கு என்ன பேரு? திருமூலட்டானேஸ்வரர். சுவாதிஷ்டான எந்த ஊரு? திருவானைக்காவல். தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும், ஜலம் போற பாதைக்கு நேரே.
மூணாவது மணிபூரகம் திருவண்ணாமலை. நெருப்பு இந்த வயிற்றுல 98 புள்ளி நெருப்பு இல்லைன்னா காலம்பர டிஃபன் சாப்பிட்டு மத்தியானத்துக்கு 7 வகை பலகார கறி சாப்பிட முடியாது. திருவண்ணாமலை இந்த நெஞ்சு டிக் டிக்னு அடிச்சுக்குது. அநாகதம் இதுக்கு கோயில் எது? சிதம்பரம். தில்லை அங்கேயும் ஆட்டம் இங்கேயும் ஆட்டம். இங்க டிக் டிக்னு அடிச்சுக்கும், அங்க தாளம் தவறாமல் நடனம். அதான் இது பேர் என்ன? விசுத்தி. திருக்காலத்தி. திருக்காலத்தி விசுத்தி. ஆக்ஞாஸ்தானம் காசி. பூர்வ மத்தியமே காசி. பிரமரந்தர ஸ்தானம் உச்சந்தலை கைலாசம். அதுக்கு மேலே 12 அங்குலம் மதுரை. ஓ, எல்லாத்துக்கும் மேல மீனாட்சி சன்னிதானம். திரும்ப சொல்லவா? இதெல்லாம் திருமந்திரம். இதுக்குள்ள யாராவது தூங்கி இருந்தா இப்ப முடிச்சுக்கிடுங்க. மூலாதாரத்துக்கு எந்த ஊரு? திருவாரூர். சுவாதிஷ்டானத்துக்கு எந்த ஊர்? திருவானைக்காவல். மணிபூரகத்துக்கு திருவண்ணாமலை. அநாகதத்துக்கு தில்லை. விசுத்திக்கு காலத்தி. ஆக்ஞைக்கு காசி. பிரமரந்தர ஸ்தானத்துக்கு கைலாசம். 12 அங்குலம் மேலே மீனாட்சி சன்னிதானம் மதுரை. இருங்க, திரும்ப கீழே போறேன். இப்போ நம்ம இருக்கிறோம். இந்த மூலாதாரம் இருக்குல்ல, அதுல ஒரு அக்கினி இருக்கு. இப்படி நம்ம கோயில்கள்ல 5 தர பாம்புக்கு கீழே சிவலிங்கம் இருக்கா? நாகலிங்க பூ பார்த்திருக்கா? அது மாதிரி அக்கினி கீழே இருக்கு. நம்ம பிராணாயாமம் பண்ணினால் இந்த அக்கினி மேல கிளம்பும். என்ன சார் பிராணாயாமம்? மூச்சை ஒழுங்குபடுத்த திருமூலர் பிராணாயாமத்தை பற்றி சொல்றார். அதை சொன்னா மிச்சம் இருக்கவங்களுக்கு உயிரப்படாது. இது யோக நூல். கொஞ்சம் சொல்லிட்டு கதைக்குள்ள போயிடுறேன். இது அறிவு. பிராணாயாமான்னா என்ன? மூச்சை இழுக்கிறோம். வலது மூக்குக்கு சூரியகலைன்னு பேர். இந்த மூக்கில் இழுத்தா சந்திரகலைன்னு பேர். இந்த இதை விட்டு மாறுது பாருங்க, சுழிமுனைன்னு பேர். வலது மூக்கில மூச்சு ஓடுனா அதுக்கு என்ன பேரு? சூரியகலை. சூரியகலை உடம்புல ஓடுற பொழுது எந்த வியாதியும் நம்மளை தாக்காது. வியாதி கிருமி நெருப்புல விழுந்து அழிஞ்சு போயிடும். சூரியன்ல சோலார் எனர்ஜி எல்லாருக்கும் மேம்பட்ட எனர்ஜி. இந்த இடது மூக்கில மூச்சு ஓடுற பொழுது வியாதி வந்தா இருந்து நம்மளை ஒரு வழி பண்ணி நம்ம வீட்டை வித்து டாக்டரை 4 வீடு வாங்க வச்சு அதுக்கப்புறம் தான் போகும். எந்த மூக்கில மூச்சு ஓடுனா தேவையில்லை சார். அதுக்கு என்ன சார் செய்யணும்? இப்படி படுக்கணும். படுக்கிற போது இடது கைய கீழே வச்சு படுத்தால் தன்னால வலது மூக்கில மூச்சு ஓடும். எந்த வியாதி கிருமியும் ஒண்ணும் பண்ண. ராமலிங்க சாமி வைத்தியம் எப்படி படுக்கணும்? இடது கைய கீழே வச்சு படுக்கணும். இன்னொன்னு சொல்லவா? இந்த வலது மூக்கில மூச்சு ஓடுது இல்ல, நம்ம வீடுகள்ல சொல்றோம், அந்த பையனுக்கு பூரா பெண் குழந்தையா பிறந்திருக்கு. நாங்க இந்த பையனுக்கு இன்னொரு தாரம் கல்யாணம் பண்ண போறோம். ஒரு வீட்டுல ஒரு ஆட்சி சொல்லுது, 3 பொண்ணா போச்சு. 3வது பொண்ணுக்கு போதும் பொண்ணுன்னு பேர் வச்சிருக்கான். அந்த காலத்துல 4வது பொண்ணு பிறக்கப்படாது, என் மகனுக்கு வேற இடத்துல கல்யாணம் பண்றேன். முட்டாள்தனம். ஆண் குழந்தை பெண் குழந்தை பிறக்கிறதுக்கு அம்மா காரணமா அப்பா காரணமா? முக்கியமான செய்தி, அப்பா தான் காரணம். எழுதி வச்சுங்க. திருமூலர் திருமந்திரம். அப்பாவுக்கு வலது மூக்கல சூரிய கலை ஓடுற பொழுது குழந்தை உற்பத்தி ஆகுமானால் ஆண் குழந்தை. அப்பாவுக்கு இடது மூக்கல சந்திரகலை ஓடும் பொழுது குழந்தை உற்பத்தி ஆனால் பெண் குழந்தை. இந்த மூக்கில இருந்து அந்த மூக்குக்கு மூச்சு அப்படி மாறுற பொழுது கருப்பாய்ந்து குழந்தை உற்பத்தி ஆனால் அலி.
அப்பாவுக்கு மலக்காற்று எதிர்க்கிற பொழுது கருப்பாய்ந்தால் ரெட்ட பிள்ளை. என்ன சார் மறந்து போச்சுல்ல, என்னமோ சொல்லிட்டு போறிய. திருமூலர் திருமந்திரம் குளவியும் ஆனாம் வளர்த்ததுவாகில். குளவினா என்ன? குழந்தை. வலது மூக்கில மூச்சு ஓடுனா ஆண். குளவியும் ஆனாம் வளர்த்ததுவாகில். குளவியும் பெண்ணாம் இடத்ததுவாகில். குளவி அலியாம் கொண்டகால் ஒக்கில். குளவி இரண்டாம் அவானன் எதிர்க்கிலே. அட அப்ப மூச்சு காற்று எவ்வளவு முக்கியம்னு இப்ப தெரியுதா? இன்னொன்னு சொல்லவா? அப்பா எப்பவும் மூச்சு காற்ற நல்லா இழுத்து விடணும். உங்க எல்லாருக்கும் சொல்றேன், நுரையீரல் பூரா காற்று போய் சேரணும். கொரோனா ஒண்ணு கூட பண்ணாது, நுரையீரலை பாதிக்காது. காற்று எங்க போய் சேரணும்? நுரையீரல் நிறைய போச்சு. விட்டு விட்டுன்னு மூச்சை விடப்படாது. எவ்வளவுக்கு மூச்சை மெதுவாக இழுத்து விடுகிறோமோ அவ்வளவுக்கு வாழ்க்கை நீடிக்கும். இப்ப முக்கியமான செய்தி சொல்றேன். அப்பாவுக்கு மூச்சு காற்று மிக மெதுவாக அவர் இழுத்து விடுவாரே, ஆனால் பிறக்கிற பிள்ளை 100 வருஷத்துக்கு நட்டார். எல்லாத்துக்கும் எது காரணம்? மூச்சு காற்று காரணம். மறக்காதீங்க. நிறைய நாள் விட்டுன்னு மூச்சை விட்டாருன்னு வச்சுங்க, 10 வயசுல பையன். சார் அப்ப அப்பா தான் காரணமா? அம்மாவுக்கு பொறுப்பே கிடையாதா? அம்மா என்ன சும்மா டெபாசிட்டரியா? இல்ல. அம்மா வயிற்றிலே மனம் நிறைஞ்சிருக்கிற பொழுது குழந்தை உற்பத்தி ஆனால் முட்டாளாக பிறப்பாள். மனம் கட்டி இருக்கு, அப்ப குழந்தை உற்பத்தி ஆயிடுச்சு. மாதா உதரம் மனமியின் மந்தனாம். மந்தன்னா என்ன அர்த்தம்? இடிச்சு எண்ணெயை காய வச்சு ஊத்தினாலும் என்னமோ சுடுதே, மண்டையில ஒண்ணும் ஏறாது. மாதா உதரம் ஜலமியின் மூங்கையாம். அம்மா உடம்புல ஜலம் போகாம கட்டி இருக்கிற பொழுது குழந்தை உற்பத்தி ஆனால் ஊம பிள்ளை. மலமும் போகல ஜலமும் போகல, 2 நாளா கட்டி இருக்கு. இப்போ உற்பத்தி ஆனால் 2 கண்ணும் போயிடும். மாதா உதரம் மனமியின் மந்தனாம். மாதா உதரம் ஜலமியின் மூங்கையாம். மாதா உதரம் 2 கண் இல்லை. மாதா உதரத்தில் வந்த குழந்தைக்கு. இதெல்லாம் திருமந்திரம். நாங்க எல்லாம் போகல. இப்ப எதுக்கு சொல்ல வந்தேன்? மூச்சு காற்று முக்கியம். இந்த காலத்துல ஒரு ஜோசியம் உண்டு தெரியுமா? மூச்சு ஜோசியம்னு பேரு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? 6வது தேவகோட்டையில ஒரு செட்டியார் மகனை கையில பிடிச்சுக்கிட்டு காலையில அவங்க தோட்டத்துக்கு எந்திரிச்சு போறார் 5 மணிக்கு. இந்த மகனுக்கு வயசு ஒரு 5-6 வயசு தான் இருக்கு. செட்டியாருக்கு 41 வயசு இருக்கும். கூட்டிக்கிட்டு போறார். விடிகாலம் 4 மணி 4:30 மணி கும்பிட்டு திடீர்னு இந்த மூச்சு அப்படி வச்சு பாக்குறார். இந்த பையன் சொல்றார், இப்ப போக வேண்டாம், அந்த வீட்டு திண்ணையில படுத்துடுவோம். ஒதுங்கி படுத்துட்டாரு. எவ்வளவு பிச்சைக்காரன் படுத்து இருக்க மாதிரி. பேசாதே, படுத்துரு. படுத்தாச்சு. 10 நிமிஷம் ஆச்சு. எங்கேயோ திருடி விட்டு அறிவாளின் கையுமா ஒரு 8 பேர் ஓடி வர்றேன். அவனை விரட்டிக்கிட்டு ஒரு 20 பேர் ஓடி வர்றேன். எப்பங்கிறீங்க? 1915. என்ன சார் ஏட்டெல்லாம் சொல்றீங்க? எப்படி தெரியும்? சொல்ல போறேன்ல. 1915 எல்லாரும் போனதுக்கு அப்புறம் இனி ஒண்ணும் இல்ல, வா போகலாம். ஏத்தாப்புல போயிருந்தா என்ன ஆகி இருக்கும்? கையில இருக்க அறிவாளில ஒரு போர்டு போட்டிருப்பேன், ஆனா அடையாளம் பார்த்துருவேன். எப்படி தெரியும்? இந்த மூச்சு தடங்கல் ஆனிச்சு. மூச்சு தடங்கல் ஆகிற பொழுது போனா என்னமோ ஆபத்து. அந்த செட்டியார் மூச்சு ஜோசியத்துல அவ்வளவு பெரிய கட்டிக்கார். ஒருத்தர் அங்கிருந்து வருவார், நம்ம வீட்டுல சங்கிலி தொலைஞ்சு போச்சு, கிடைச்சது. வலது மூக்கல மூச்சு ஓடுற பொழுது அவர் கேட்டிருந்தாருன்னா கிடைச்சிடும். இடது மூக்கல மூச்சு ஓடுற பொழுது கேட்டாருன்னா தண்ணியை தொளிக்க வேண்டியதான், கிடைக்காது. மனம் மாறுற போது கேட்டாருன்னா லேட்டா கிடைக்கும்.
மூச்சு ஜோசியமே. இன்னொன்னு ஒண்ணு சொல்லவா, ஒருத்த மூச்சு விடுறத பக்கத்துல இருந்து பார்த்தா ஆயுளை தீர்மானிக்கலாம். அதெல்லாம் மறைஞ்சு வச்சுப்போ. இப்படி சொன்ன செட்டியார் யார் தெரியுமா? மூச்சு ஜோசியம் பண்ணவர் எங்க அப்பாவுக்கு அப்பா. சத்தியம். என்னம்மா புரியுதா? எங்க அப்பாவுக்கு அப்பா மூச்சு ஜோசியம். என்னால ரொம்ப பேரை விட்டுட்டாங்க. பிராணாயாமா மூச்சுல இருந்து ஆரம்பிச்சு. இப்ப நான் பிராணாயாமான்னா என்னன்னு சொல்ல போறேன். என்ன சார், விநாயகர் அகவலுக்கும் பிராணாயாமத்துக்கு என்ன சம்பந்தம்? மூலாதாரத்தின் மூன்றெடு கனலை காலால் எழுப்பும் கால்னா காற்று. பிராணாயாமா கருத்தறிவித்து மூலாதாரத்திலே உள்ள அக்னியை காற்றால் எழுப்பக்கூடிய கருத்தை நீ காட்டினாய். அவையார் பாடுறா. இருங்க, இந்த கதையை முடிச்சுக்கிறேன். இங்க வரைக்கும் வந்தாச்சு. மூலாதாரத்தை அக்னிய மேல எழுப்பணும். அப்படி எழுப்புறதுக்கு பிராணாயாமா பண்ணணும். பிராணாயாமான்னா என்ன? திருமூலர் சொன்னபடி இப்ப சொல்றேன். வலது மூக்க மூடிக்கோ, இடது மூக்கு வழியா மூச்சை இடு. எவ்வளவு நேரத்துக்கு? 16 சுண்டு இடு. இதுக்கு பேரு மாத்திரைன்னு பேரு. என்ன பேரு? நம்ம சாப்பிடுறது இல்ல. தலைவலிக்கு ஒரு மாத்திரை, தடுமனுக்கு ஒரு மாத்திரை, தப்பித்தவரை பயன்படுத்தினால் கர்மலோக யாத்திரை. அந்த மாத்திரை இல்ல, சுண்டு. எத்தனை சுண்டு இழுக்கணும்? 16 சுண்டு இழுக்கணும். 2 மூக்கையும் முடிக்கோ. 64 சுண்டு உள்ள வச்சுக்கோ. கும்பகம்னு பேர். 64 சுண்டு உள்ள வச்சுக்கோ. அப்புறம் இந்த மூக்க மூடிக்கிட்டு வலது மூக்கு வழியா மெதுவா 32 சுண்டு விடு. 16, 64, 32. இழுக்கிறது 16, உள்ள வைக்கிறது 64, வெளியில விடுறது 32. இதான் பிராணாயாமம். ஏறுதல் பூரகம் ஈரட்டு வாமத்தால். எர்ணாகுளம்னு கேரளா பக்கம் ஒரு ஊர். அங்கே ஒரு முருகன் கோயில். அந்த கோயில்ல திருமந்திரம் பத்தி 6 நாள் பேச சொன்னாங்க. ஒரு நாள் இந்த பிராணாயாமாவை பத்தி பேசிட்டேன். ஒரு ரூம்ல எனக்கு ஒரு லாட்ஜில் ரூம் போட்டிருந்தாங்க. அன்னைக்கு ராத்திரி 9 மணிக்கு போய் படுத்துட்டேன். படுக்கிற போது ஒரு நினைப்பு, ஆமா பிராணாயாமா பத்தி பேசுறமே, ஒரு நாள் செஞ்சு பார்த்தா என்ன? சும்மா பேசிட்டே போகாம செஞ்சு பார்த்தா என்ன அப்படின்னு ஒரு நினைப்பு வந்தது. வந்த உடனே மறுநாள் காலையில 4:30 மணிக்கு முடிச்சுட்டேன். பிராணாயாமா பண்றதுக்கு நல்ல நேரம் காலையில ஏர்லி மார்னிங் 8:30 இல்ல, நமக்கு காலையில அப்பத்தான் விடியுது. 4:30 மணி. சூரியன் எவன் ஒருவனை சூரியன் படுக்கையில் பார்க்கிறானோ அவனை படுக்கையிலேயே கிடக்க விடுகிறான். புரியுதா? சூரியன் எந்திரிக்கும் முன்னால நம்ம எந்திரிக்கணும். 4 மணி, 4:30 மணி, 5 மணி. காலையில 4:30 மணிக்கு எந்திரிச்சுட்டேன். என் ரூம்ல நல்ல இடம். பத்மாசனம் போட்டேன். இந்த காலை தூக்கி இந்த தொடையில வைக்கணும், இந்த காலை இந்த தொடையில வைக்கணும். அப்போ எல்லாம் போட முடிஞ்சது. இப்ப பத்மாசனம் போட்டா எடுத்து விடுறதுக்கு 4 ஆள் தேவைப்படுது. போட்டேன், உட்கார்ந்துட்டேன். மூக்க மூடு, முடியாச்சு. இடது பக்கம் இழுத்தேன். 1, 2, 3, 4, 16 சுண்டு இழுத்தாச்சு. 2 மூக்கையும் மூடுனேன். எத்தனை சுண்டு உள்ள வச்சுக்கணும்? 64. 5, 6, 9, 10, 12, 14. கண்ணு முடி வெளியில வருது. சே வேண்டாம்ப்பா, வேண்டாம்ப்பா. திருமூடல் எக்கடும் கெட்டு போகட்டும். நமக்கு என்ன, நம்ம சொல்லிட்டே போயிடுவோம். நிறுத்திட்டேன். நமக்கு வேணாம். இதெல்லாம் எப்போங்கிறீங்க? 1974 மதுரையில பாலசுப்ரமணிய முதலியார்னு ஒரு சித்தர், குடும்பத்தில இருந்த சித்தர், எனக்கு வேண்டியவர். அவர்கிட்ட போனேன். ஐயா, நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி பிராணாயாமா அன்னைக்கு பண்ணினேன். அண்ணுமொழி வெளியில இருந்து இல்லைன்னா இன்னைக்கு 8 நாள் ஆகிடும். என்ன சாமி சொல்றீங்க? முட்டாளே, எடுத்த இடுப்புலையா வரும்? குழந்தை பிறந்த உடனேயா ஓடும்? பிறந்து தவழ்ந்து நடந்து அப்புறம் இல்லையா ஓடும்? என்ன சொல்றீங்க?
16:64:32ன்னா 1:4:2 ஒரு சுண்டுக்கு இடு. எத்தனை சுண்டு? 4 சுண்டு வச்சுக்கோ, 2 சுண்டு விடு. அது ஈஸி இல்ல. இப்படியே ஒரு மாத்தைக்கு பண்ணிட்டு டபுளாக்கு 1 4 2 2 8 4 12 வருஷம் ஒழுங்கா பண்ணினாத்தான் 16 64 32 முடியும். நான் கேட்டேன், சாமி ஆகிறதா சொல்லுங்க. 12 மாத்தைக்கு நாங்க உட்கார்ந்து பண்ண முடியாது, முடிஞ்சதை சொல்றேன். எப்படி? வலது மூக்க மூடிக்கோ, சரி. இடது மூக்கு வழியா இடு, சரி. எவ்வளவு நேரம் இழுக்கணும்? உன்னால முடிஞ்ச வரைக்கும் இடு. அப்புறம் மூக்க புடிச்சுக்கோ, சரி. உள்ள வச்சுக்கோ. எவ்வளவு நேரம் வச்சுக்கணும்? முடிஞ்ச வரைக்கும் வச்சுக்கோ. ஆஸ்துமாக்காரன்ட்ட போய் 64 உள்ள வச்சுக்கோன்னா கதை முடிஞ்சிடும். புரியுதா? முடிஞ்ச வரைக்கும். அப்புறம் இந்த மூக்க மூடிக்கோ, வலது மூக்கு வழியா மெதுவா விடு. எவ்வளவு நேரம்? முடிஞ்ச வரைக்கும் விடு. சிம்பிள் பிராணாயாமா. இது சொல்லிக் கொடுக்கிறதுக்கு ரிஷிகேசத்துல 50,000 ரூபாய் பணம் வாங்குறாங்க. போய் பாருங்க, அத்தனை பேர் உட்கார்ந்து இதுக்கு என்னென்னமோ பண்ணி அதுக்கு படமெல்லாம் போட்டு காமிச்சு நம்ம மூக்கல நம்ம இழுக்கிறதுக்கு இவன் படம் போட்டு காமிச்சு பைசா வாங்கிக்கிறான். போய் பார்த்தா தெரியும். புரியுதா? இப்போ முடிஞ்ச அளவுக்கு இழுங்கள், முடிஞ்ச அளவுக்கு உள்ள வச்சுக்கோ, முடிஞ்ச அளவுக்கு மெதுவா விடு. உடம்பு நல்லா இருக்கும். இதுக்கு என்ன பேரு? பிராணாயாமா. நிறுத்துங்க. மூலாதாரத்தை அக்னி. பிராணாயாமா பண்ணி கும்பகம் பண்றேன். காத்த உள்ள அமைக்கிட்டேன். இது உள்ள போய் இந்த பாம்பு மாதிரி இருக்குல்ல, தலையில போய் குத்தும். ஆமா, உள்ள காத்து நிக்குது, அது தலையை தூக்கும். அக்னி புறப்படும். மூலாதாரத்தை அக்னி சுவாதிஷ்டானத்துக்கு வரும். எல்லாம் முதுகு தண்டல. அங்க இருந்து அநாகதத்துக்கு வரும், விசுத்திக்கு வரும், ஆக்ஞாஸ்தானத்துக்கு வரும். ஆக்ஞாஸ்தானத்துக்கு வர்ற பொழுது பல பல பலன்னு ஜோதி பிரகாசம் கிடைக்கும். அமுதம் அப்படியே கொட்டும். இந்த இடத்துக்கு பேரு சந்திர மண்டலம். இதுல இருக்கு அவ்வளவு யோகாவும் விநாயகர் ரகவல்ல இருக்கு. சந்திர மண்டலத்துல அப்படி அக்னி பாய்ச்சுதா, பாஞ்ச உடனே அங்க இருந்து உடம்புல உள்ள 72,000 நாடிகளின் வழியாக கற்பக பிள்ளையாருக்கு வணக்கம். உடம்புல உள்ள